குட் டே டு ஆல். வாங்க மேக்ஸை புரிஞ்சு படிப்போம். NCERT சிலபஸ் 9th ஸ்டாண்டர்ட் சாப்டர் 6ல 6.3ல 6th சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கொஸ்டினில் இருக்கக்கூடிய ஹைலைட்டான லைன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, QR அப்படின்ற லைனை வந்துட்டு எஸ்ஸுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறோம். இது ஒரு லைன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா PQRன்ற ஆங்கிளும் அதே மாதிரி PRS. ஸோ PRSன்ற ஆங்கிள் அவங்க ட்ரையாங்கிள்னு சொல்லலை, ஆங்கிள்னு சொல்கிறாங்க. விச் மீன்ஸ் Qவில் இருக்கக்கூடிய ஆங்கிளும் ஆரில் இருக்கக்கூடிய ஆங்கிளையும் ஒரு லைன் பைசெக்ட் பண்ணுது. கரெக்டுங்களா? அந்த பைசெக்ஷன் பண்ணக்கூடிய அந்த லைன் எந்த பாயிண்ட்ல போய் மீட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா டீன்ற பாயிண்ட்ல போய் மீட் ஆகுது. ஸோ இதை நம்ம என்ன ப்ரூவ் பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா, ஆங்கிள் QTR. அப்போ QTRன்றது எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஹாஃப் ஆஃப், அதாவது எதில் பாதியாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா QPRல பாதியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக ஆங்கிள்ஸ் வச்சு போடும்போது உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும், எதை போடுறது எதை போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இப்போ நான் சொல்லிக் கொடுக்குற மெத்தட் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக புரியும்னு நம்புகிறேன். ஸோ சொல்யூஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்துருக்கிற பாயிண்ட்லேருந்தே நம்ம ஆரம்பிப்போம். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரையாங்கிளை எடுக்கிறேன். என்ன ட்ரையாங்கிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இந்த பெரிய ட்ரையாங்கிளை எடுத்துக்கலாம். என்ன இருக்குது? QTR ட்ரையாங்கிளாக தெரியுதுங்களா? ஸோ அப்போது ட்ரையாங்கிள் QTRல எது எக்ஸ்டீரியர் ஆங்கிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆங்கிள் நான் ஃபஸ்ட்டு எடுத்தது சொன்னது ட்ரையாங்கிள். இப்போ இதுக்கு எக்ஸ்டீரியர் ஆங்கிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரையாங்கிள், அதாவது இப்படி இருக்குதுங்களா, இதுக்கு எக்ஸ்டீரியர் ஆங்கிள்னா அதோ இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் எக்ஸ்டீரியர் ஆங்கிள். அப்போ அந்த ஆங்கிளுக்கு என்ன பேர் இருக்குது? TRS. ஸோ என்னென்னு எடுத்து எழுதலாம்? ஆங்கிள் TRSன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா இஸ் அன் எக்ஸ்டீரியர் ஆங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக எடுத்து எழுதணும். ஓகேங்களா? என்ன சொல்லியிருக்கிறோம்? என்ன ட்ரையாங்கிளோ அதில் என்ன எக்ஸ்டீரியர் ஆங்கிள்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறோம். இப்போது இந்த எக்ஸ்டீரியர் ஆங்கிளும் ஒரு ட்ரையாங்கிளும் இருக்கும்போது அது ஒரு சம்மேஷனில் வரும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ட்ரையாங்கிளை எடுத்துக்கும். உங்களுக்கு எக்ஸ்டீரியர் ஆங்கிளில் என்ன இருக்குது? R இருக்குது. அப்போது இந்த ட்ரையாங்கிளை நான் 2 ஆங்கிளாக பிரித்து எடுத்து எழுத போகிறேன். அதில் R மட்டும் சென்டரில் ஆங்கிளாக வராமல் பார்த்துக்கணும். ஸோ அப்போ இந்த இடத்துல QTRன்னு இருக்குதுங்களா? ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா, இது உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக நான் சொல்லிக் கொடுக்குற மெத்தடு. ஆங்கிள் போட்டுக்கோங்க, Qவை ஃபஸ்ட்டு சென்டரில் போட்டுக்கும், மீதி இருக்கக்கூடிய ஆல்ஃபபெட்ஸை முன்ன பின்னன்னு போட்டுக்கோங்க. ப்ளஸ் அதே மாதிரி அடுத்தது R மட்டும் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டேன், ஏன்னா எக்ஸ்டீரியர் ஆங்கிளில் R இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது Tயை சென்டராக போட்டுக்கும். அப்போ மீதி என்ன இருக்குது? Q அண்ட் Rஐ முன்ன பின்னன்னு போட்டுக்கும். எப்போவுமே இந்த மாதிரி எக்ஸ்டீரியர் ஆங்கிள் இருக்கும்போது திஸ் ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு இந்த ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய இந்த Qவையும் Tயும் நம்ம ஆட் பண்ணுறதுக்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ இட்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் TRS. புரியுதுங்களா? இப்போ இதில் நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த QTR மட்டும் அப்படியே வச்சுக்க போறோம். ஓகேங்களா? ஸோ அப்போ ஏன் அதை அப்படியே வச்சுக்க போறோம்னா, நம்ம ப்ரூஃப்ல வந்துட்டு Q ஸ்டார்டிங் Tல இருக்கக்கூடிய ஆங்கிள் அப்படியே இருக்குது. ஸோ இதை மட்டும் அப்படியே வச்சுக்கோங்க. இதை ஆப்போசிட் சைடில் எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ அப்போ என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, ஆங்கிள் QTR இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் TRS. இந்த ப்ளஸ் ஆங்கிள் ஆப்போசிட் சைடில் வந்துச்சுன்னா மைனஸ். ஸோ மைனஸ் ஆங்கிள் TQR. இதை ஈக்குவேஷன் 1ன்னு சொல்லிட்டு வச்சுக்கிறோம். அடுத்து இன்னொரு ட்ரையாங்கிள் தெரியுதுங்களா? என்ன ட்ரையாங்கிள்? இது ஒரிஜினல் PQRன்ற ட்ரையாங்கிள், குட்டி ட்ரையாங்கிள்னு வச்சுக்கோங்க. அப்போ இதுக்கு எது எக்ஸ்டீரியர் ஆங்கிள்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆங்கிள், அதாவது இப்படி இருக்குதுங்களா இந்த ஆங்கிள். ஸோ இந்த ஆங்கிளுக்கு எக்ஸ்டீரியர் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பேஸு. அப்போது PQRன்றது ட்ரையாங்கிள், PRSன்றது எக்ஸ்டீரியர் ஆங்கிள். அதை தான் நம்ம இப்போ எடுத்து எழுத போகிறோம். ஸோ ஃபார் என்ன ட்ரையாங்கிள் PQRக்கு எது எக்ஸ்டீரியர் ஆங்கிள்னு சொன்னோம்? ஆங்கிள் PRS. நல்லா பார்த்துக்கோங்க, ஃபர்ஸ்ட்ல வர்றது ட்ரையாங்கிள், ரெண்டாவதாக போடுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிளாக நம்ம போடணும். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இஸ் அன் எக்ஸ்டீரியர் ஆங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து எழுதணும். ஸோ அங்கே போட்ட அதே கான்செப்ட் தான் நான் என்ன சொன்னேன், 6 சென்டரில் இருக்குது, அதாவது எக்ஸ்டீரியர் ஆங்கிளாக இருக்குது. அப்போ அது மட்டும் சென்டரில் வராமல் மீதி இருக்கக்கூடிய இந்த ரெண்டுத்தையும் சென்டராக வச்சு நம்ம ஆட் பண்ணி எழுத போகிறோம். ஸோ அப்போ ஆங்கிள் சென்டரில் Pயை போட்டுக்கும். அப்போ மீதி இருக்கக்கூடிய ரெண்டு, தட் இஸ் Qவையும் Rஐயும் முன்ன பின்னன்னு போட்டுக்கும். ப்ளஸ் அதே மாதிரி இதை வச்சு எழுதிட்டோங்களா? அடுத்தது Qவை சென்டராக போட்டுக்கோங்க, மீதி இருக்கக்கூடிய Pயும் Rயும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் போட்டுக்கும். இந்த எக்ஸ்டீரியர் ஆங்கிளை நம்ம இந்த இன்டீரியர் ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய 2 இன்டீரியர் ஆங்கிளை ஆட் பண்ணுறதுக்கு சமம்ன்ற மாதிரி எடுத்து எழுதுறோம். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் PRS. இப்போ இதை என்ன பண்ண போகிறோம் நல்லா பாருங்கள். இதை நான் எதுவும் பண்ணலை, ஏன்னா நமக்கு கொஸ்டினில் இது தேவைப்படுது. ப்ளஸ் இந்த PQR சம்ம பாருங்கள். இப்போ டயக்ராம் பார்த்தீங்கன்னா PQR ஆங்கிள் எதில் இருக்குது? Qவில் இருக்குது. இந்த Qவில் ஒரு பைசெக்டார் லைன் போகுது பார்த்தீங்களா? அந்த லைனை மையமாக வச்சு நம்ம எழுதணும். அப்போ இந்த லைன் என்னது? TQ. Pக்கு போகக்கூடாது, Rக்கு போகணும். ஓகேங்களா? ஸோ TQRஐ டபுளாக பிரிக்கிறதுக்கு சமம். அதாவது இந்த Qன்ற மொத்த ஆங்கிளை நான் எப்படி எடுத்து எழுத போகிறேன்னா TQR ப்ளஸ் TQR, அதாவது டபுள் டைம்ஸ் ஆஃப் TQRன்னு சொல்லிட்டு எடுத்து எழுத போகிறோம். ஸோ டபுள் டைம்ஸ் ஆஃப் TQR.
என்ன ரீசன்? அந்த இடத்துல டிக்யூன்றது என்னவா இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பைசெக்டார் லைனாக இருக்குது. அதே மாதிரியே இங்கே பாருங்கள் பிஆர்எஸ் எங்கே இருக்குது? PRS. அப்போ அந்த ஆறுன்ற லைனை உங்களுக்கு ஆங்கிள் என்ன ஆகுதுன்னு பைசெக்ஷன் ஆகுது இல்லைங்களா? ஸோ அப்போ நான் என்ன பண்ணணும்? அந்த பைசெக்ஷன் லைன் எடுத்துக்கங்க, TR எடுத்துக்கங்க. நான் இதுக்கு போகணுமா இல்லை இதுக்கு போகணுமானா எக்ஸ்டென்ஷன் லைனை நோக்கி தான் போகணும். இங்கே கூட பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன் லைன் TQR அந்த லைன் எக்ஸ்டென்ஷன் லைனுக்கு தான் போமே தவிர Pக்கு நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். அதே மாதிரி இதை பார்த்தீங்கன்னா PRSன்ற ஆங்கிளை நான் எப்படி எடுத்து எழுத போகிறேன்னா TRS உடைய பாதி, அந்த மாதிரி 2 பாதியை சேர்த்தா தான் மொத்த ஆங்கிள் கிடைக்கும் அப்படின்ற கான்செப்டை எடுத்து எழுத போகிறோம். ஸோ திஸ் கேன் பி ரிட்டன் as 2 ஆங்கிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா TRS. அப்படியும் உங்களுக்கு புரியலையா? இதில் இன்னொரு ஹிண்ட்டை நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன இருக்குதுன்னு பாருங்கள். TRS இருக்குதுங்களா, TQR இருக்குதுங்களா? ஸோ இப்போது இந்த இடம் உங்களுக்கு புரியல அப்படின்னும் போது நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த இடத்துல பாசிட்டிவாக என்ன இருக்குதோ, அதாவது ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குதோ அது அப்படியே ரைட் ஹேண்ட் சைடில் வந்துடும், ஆனால் டபுள் டைம்ஸாக வந்துடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த QTRக்கு பதிலாக தான் நம்ம என்ன எடுத்து எழுத போகிறோம்னு பார்த்தீங்கன்னா TQR. அந்த எல்லாம் இது ஆங்கிள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் இருக்கும். உங்களுக்கு டவுட் கிளாரிஃபை பண்ணணும்னா இதை வச்சு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த ஸ்டெப் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆங்கிள் QPR அப்படியே வச்சுக்கோங்க. இது ஆப்போசிட் சைடில் போங்களா? அப்போ ஆப்போசிட் சைடில் போகும்போது இங்கேயும் 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா 2வை வெளியே காமனாக எடுத்துடுறேன். அப்போ மீதி உள்ள என்ன ஆங்கிள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா TRS மைனஸ் ஆங்கிள் TQR. ஓகேங்களா? இப்போது இதை ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கிறேன். நல்லா பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் இங்கே ப்ராக்கெட்டில் என்ன இருக்குதோ அப்படியே தான் இங்கே இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா சப்ஸ்டிடியூட்டிங் 1 into 1வது ஈக்குவேஷனில் இருக்கக்கூடிய ஆன்சரை தூக்கி நான் 2வதுல சப்ஸ்டியூஷன் பண்ணுறேன். ஸோ அப்போது 1 into அப்படின்னு போடலாம். அப்போ எதை மாற்ற போகிறேன்? 2வது தான் மாற்ற போகிறேன். அப்போ இந்த ஈக்குவேஷனை தான் நீங்கள் எடுத்து எழுதணும். ஸோ ஆங்கிள் QPR is equal to 2 அப்படியே வச்சுக்கோங்க. இதுக்கு பதிலாக நான் என்ன பெயர் மாற்றம் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா QTR. ஓகேங்களா? ஸோ QTR நமக்கு ப்ரூஃபில் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குதுன்னா ஹாஃப்னு சொல்லிட்டு வருது. அப்போ என்ன பண்ணலாம்? இந்த ஹாஃப் வேணும்னா இந்த பக்கம் இருக்கிற 2 ஆப்போசிட் சைடில் எடுத்துகிட்டு போகணும், QPR பக்கத்தில் எடுத்துகிட்டு போயிடணும். ஸோ விச் மீன்ஸ் இந்த மல்டிப்ளிகேஷன் டு ஆப்போசிட் சைடில் போச்சுன்னா டிவிஷனில் வரும். ஸோ half of QPR is equal to QTR. இது உங்களுடைய சொல்யூஷனில் பார்த்தீங்கன்னா இது கொஸ்டினில் இது லெஃப்ட் சைடில் இருக்கும், அது ரைட் சைடில் இருக்கும். ஸோ அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ அவ்வளோதான் இந்த சம்மோட சொல்யூஷன். ஸோ மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு சம்மோட சந்திக்கிறேன். தேங்க்யூ.